நிறைய பேருக்கு சரம்னா என்னது? சரம்னா தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிப்பாங்களே, அந்த பட்டாசு தானே சரம். ஓகே. எறும்புகள் சரம் சரமாக போகிறது. அதெல்லாம் தெரியுங்க எங்களுக்கு. அப்புறம் பூக்கள் சரம் சரமாக தொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஓகேங்க. அப்போ சரம்னா வேற என்ன? சித்தர்கள் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. நானும் 2, 3 வீடியோ பார்த்தேங்க. சரம், சரக்கலை, சரயோகம், கால் மாற்றும் கலை இப்படிலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு புரிய மாட்டேங்குது. சரியா தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமாக கால் மாற்றும் கலைன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டு உட்காரு, அந்த கால் மேலே இந்த கால் போட்டு உட்காரு. இந்த கால் கிடையாதுங்க. கால்னா என்னென்னு போக போக தெரியும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கால் அப்படின்னா என்னன்னு தெரியும். சரிங்களா? சரம்னா முதல்ல என்ன தெரியுங்களா? சரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தொடர்ந்து நிகழ்வு மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு நிகழ்வு தொடர்ந்து மாறி மாறி நடக்கிறது. இப்போ இந்த பக்கம் ஒரு பட்டாசு வெடிக்குது, அடுத்தது இந்த பக்கம் ஒரு பட்டாசு வெடிக்குது, அப்புறம் இந்த பக்கம் ஒரு பட்டாசு வெடிக்குது. ஆக மொத்தம் ஒன்று ரைட்டு லெஃப்ட்டு மாறி 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 தொடர்ந்து நடக்குது பாருங்கள். அந்த நிகழ்வுக்கு பேர் சரம். நம்ம சித்தர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சரம் எதுன்னு கேட்டால் மூச்சுக்காற்றின் சுழற்சி.